நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அது முழுக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்றும் பிரீமியம் சார்ட்டை வச்சு உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து அனலைஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டியோட 50 மினிட் சார்ட். ஸோ இது வந்து நான் 5 மினிட்ஸ்க்கு மாத்திக்கிறேன். 50 மினிட் சார்ட். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,480, அதையும் முடச்சா 22,357 வரைக்கும் பறக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 22,600, அதுக்கும் மேல போனா 22,757, ஓகேங்களா, ஆல் டைம் ஹை. ஓகேங்களா, அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, அதனால இந்த லெவல்ஸை வந்து வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்திரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுக்காக பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எந்தெந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல யாரு ரைட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நம்மளால மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 22,600லயும் 22,500லயும் புட் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது, ஒரு 550 500 ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, டவுன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமா மார்க்கெட் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் அங்கிருந்து மேல போகும் அப்படின்னு இந்த ரைட்டர்ஸ் வந்து அங்க ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதே 700 750 800 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலை ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்ப அந்த லெவலுக்கு எல்லாம் மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அங்கிருந்து ஃபர்தரா மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இப்போ வந்து 22,500 600 இது ரெண்டுக்கு உண்டான கால் ஆப்ஷன் பாத்திரலாம். 22,700க்கான புட் ஆப்ஷனை பாத்திரலாம். ஓகேங்களா, அப்ப 22,500, ஓகேங்களா, 22,500க்கான கால் ஆப்ஷன் ஃபண்ட்ஸ். சரிங்களா, 22,500க்கான கால் ஆப்ஷன் நான் நேற்று வீடியோலையும் போட்டிருந்தேன். இந்த 157 அப்படிங்கிற லெவலும் 126 ரூபாய் லெவலும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அந்த லெவலுக்கு வராம இந்த ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி மேல போனதுனால 281 ரூபா அந்த லெவலுக்கு அதே லெவலுக்கு போயிட்டு திருப்பி மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 500 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது இந்த 157 ரூபாய் 126 ரூபாய் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் உடைச்சாதான் ஃபர்தரா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபால் ஆகி மார்க்கெட் வந்து அடுத்து மேல போகாம மார்க்கெட் டவுன் சைடே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால 500க்கு நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த பிரைஸை மறந்துடாதீங்க. ஓகேங்களா, 5 மினிட்ஸ் எடுக்க வச்சுக்கலாம். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா 500க்கு இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எடுங்க. ஓகேங்களா, ஸோ 157 ரூபாய் எடுங்க, இல்ல 126 ரூபாய். இந்த கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு லாஸுக்கான வாய்ப்பு, ஏன்னா ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்தா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அதை மைண்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை பார்க்காம பிளைண்டா ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா, அப்ப 22,600க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். 22,600க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நேற்று நான் சொல்லியிருந்தேன் 104 ரூபாய் அப்படின்னு. ஓகேங்களா, அந்த 104 ரூபாய் வரல, ஆனா இருந்தாலும் பாருங்க நான் நேற்று 216 ரூபாய் டார்கெட் கொடுத்துருந்தேன். ஸோ அதே டார்கெட் போய் ஹிட் ஆகிட்டு தான் மார்க்கெட் திரும்பவும் கீழே வந்திருக்கு. நீங்க என்னோட வீடியோ நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னா நேற்று வீடியோ பாருங்க, அதை நான் தெளிவா சொல்லியிருப்பேன். 600க்கான கால் ஆப்ஷன் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்த 2 டார்கெட்டும் சொல்லியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் போயிட்டு தான் மார்க்கெட் மீண்டும் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்த வந்து 600 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த 48 ரூபாயும் 28 ரூபாய் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் இங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த லெவல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட், தென் செகண்ட் டார்கெட், தென் தேர்ட் டார்கெட், 3 டார்கெட் மீண்டும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கால் சைடு மூவ்மெண்ட் கொடுத்தா. ஓகேங்களா, இதை மைண்ட் பண்ணிக்கங்க. அடுத்த வந்து 22,700க்கான புட் ஆப்ஷன் பார்த்தரலாம். சரிங்களா, 22,700க்கான புட் ஆப்ஷன் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா, 22,700க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். 5 மினிட் சார்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 22 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 104 ருபீஸ்ல 45 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க.
பை பண்ணி இப்போ 104 ருபீஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸா இப்ப நமக்கு 2 சப்போர்ட் லெவல் இருக்கு. இப்ப 700, 750 எல்லாம் நீங்க போகும்போது ஒரு புட் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அப்படின்னா இந்த லெவல மறந்துடாதீங்க. ப்ரீவியஸா இருப்பாரு 71 ருபீஸும் 45 ருபீஸும். இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா சப்போர்ட்டா எடுத்ததுன்னா மார்க்கெட் திருப்ப 104, அடுத்த டார்கெட் 170. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த லெவல்ல வாங்குங்க. ஓகேங்களா? ஏன்னா ரைட்டர்ஸும் அதான் சொல்றாங்க. 22, 700, 750 எல்லாம் கால் ரைட்டர்ஸ் இருக்கிறதால அந்த லெவல் போனா நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த லெவல் எடுங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. 48 ரூபாங்க லெவல் மறந்துடாதீங்க. இன்கேஸ் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல கூட உங்களுக்கு திரும்பினாலும் கூட இதை கூட ஒரு அப்போ நீங்க வந்து ஒரு சப்போர்ட் லெவலா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் வேணும்னா ஓகேங்களா? இந்த லெவல் கூட நீங்க கன்சிடர் பண்ணீங்க. ஒன்றும் தப்பு இல்லை. 70 ருபீஸ் இருந்துட்டு போடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 70 ருபீஸ் 50 ருபீஸுங்கிறத ஒரு சப்போர்ட்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து டக்குன்னு நல்லா கேப் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த குயிக்கா மூவ்மெண்ட் ஆகும். அதுக்காக சொல்றேன். கொஞ்சம் டைம் டிகே ஆச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா இறங்கி இறங்கி இந்த லெவல் வாங்கலாம். ஓகேங்களா? இல்ல டக்குன்னு வர மாதிரி இருந்தா இந்த லெவல்லே வாங்கி திரும்பலாம். அதனால இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டியோட ஓப்பன் பேங்க் நிப்டியோடைய மெயின் சார்ட். ஓகேங்களா? பேங்க் நிப்டியோட மெயின் சார்ட் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ பேங்க் நிப்டி பொறுத்த பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? இல்ல அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலை ரொம்ப வாட்ச் பண்ணிக்கங்க. 50,000 போயிருக்கு. திருப்பி வந்தா 49,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுவும் கீழே வந்தா 48,600 தான் செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கங்க. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பார்த்தரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 49,500ல கால் ரேட்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அதனால அங்கிருந்து மார்க்கெட் டவுன் ஆகும். 49,000த்துல புட் ரேட்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அதனால இந்த மார்க்கெட் இங்கிருந்து மேல போகும் அப்படிங்கறதான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது. ஸோ அப்ப 49,000க்கான கால் ஆப்ஷனும் 49,500க்கான புட் ஆப்ஷனும் நம்ம பார்த்தரலாம். ஏன்னா 49,000க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ 49,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்துருங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ₹1,000 வரைக்கும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 49,000 ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா 378 அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கும் கீழே வந்து 230 அடுத்தடுத்த 2 சப்போர்ட் லெவல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் லெவலை வாட்ச் பண்ணிங்க. வாட்ச் பண்ணிட்டு நீங்க 49,000க்கான கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த லெவல்ல வாங்க. இந்த லெவல்ல வாங்கினீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்கிறதால எதுக்கு கீழே போனா ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸா வாங்கின இடம் தான் சப்போர்ட். இந்த லெவலில் ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க தெரியுங்களா? சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இந்த லெவல் ஆக்ட் ஆயிருக்கு. அதனால ப்ரீவியஸா அந்த லெவல் வரும்போது இதே பிரைஸ்ல வாங்கி ப்ராஃபிட் மேக் பண்ண தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதையும் அவங்க அதனாலதான் அங்க வந்து இந்த இது போட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு நீங்க நாளைக்கு ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த லெவலை மறந்துடாதீங்க. 378ம் 238ம் அடுத்தடுத்த சப்போர்ட் 844ம் 1020யும் அடுத்ததுக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலை வாட்ச் பண்ணிட்டு நீங்க எடுக்கிற மாதிரி இந்த லெவல்ல எடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பேங்க் நிப்டியுடைய 49,500க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? நீங்க 49,500 அங்கிருந்து மார்க்கெட் உங்களுக்கு 49,000 போகும் அப்படின்னு நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? 5 மினிட்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் 305ல வந்து ப்ரீவியஸா பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். 305ம் 460 இந்த லெவலுக்கு மேல எடுத்ததுன்னா மார்க்கெட் ஃபர்தரா அடுத்து எங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? 972. இதுக்காக உங்களுக்கு ஃபிப் லெவல் லெவல்ஸ் இல்லாதனால ஃபிப் லெவல் போட்டு காட்டுறேன். ஃபிப் லெவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் 592,
தென் செகண்ட் டார்கெட் 2.781, தென் தேர்ட் வந்து 972 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்ட் டார்கெட் 972 தான். ஸோ இந்த ரெண்டு டார்கெட் லெவலையும் உடச்சு போச்சுன்னா அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து நாளைக்கு நல்லா ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. 45 வந்து மார்க்கெட் இன்னும் 49,000 போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இந்த லெவலை மறந்துடாதீங்க. இந்த லெவலை பார்த்துட்டு இந்த லெவலுக்காக ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மட்டும்தான் ரைட்டர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியும். ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. சரிங்களா, அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு எந்த லெவல்ல எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க எந்த ரைட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. மறக்காம இந்த ஓஐ சேஞ்ச பாருங்க. ஓஐ சேஞ்ச் வந்து 9:20க்கு அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் அப்டேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்க 49,500க்காக வந்து நீங்க ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல அதே இடத்துல வந்து கால் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ கால் ரைட்டர்ஸும் இருக்கிறாங்க. ஓகேங்களா, பிளஸ் உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் லெவலில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ரெண்டுலையுமே வந்து ரைட்டர்ஸ் சேமா இருக்கிறாங்க. பிளஸ் அதுக்கான சப்போர்ட் லெவல் ப்ரீமியம் சார்ட்டுக்கான சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, ஸோ இப்போ 22,49,500ல வந்து பாத்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பரவாயில்ல, அங்கிருந்து மார்க்கெட் என்ன ஆகும், கீழே தான் போகும். ஓகேங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுது பாருங்க. 49,500ல கால் ரைட்டர்ஸ், ஓஏ சேஞ்சிலையும் அதே மாதிரி 49 கால் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ரெண்டு விஷயம் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மார்க்கெட் இங்கிருந்து கீழே போகும் அப்படின்னு சொல்லி ரைட்டர்ஸ் சொல்றாங்க. பிளஸ் அதே மாதிரி தான் 49,500க்கான புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் சார்ட்லையும் பாக்குறீங்க. அங்க என்ன சொல்லுது, ப்ரீவியஸா 305 ரூபாயிலும் 460 ரூபாயும் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்படி என்ன பண்ணுவீங்க, இந்த லெவல் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தைரியம் என்ன பண்ணுவீங்க, 590 அடுத்த டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்க வெயிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்டர் சைடும் ஸ்ட்ராங்கா இருக்கு, பிளஸ் அதுக்கான ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எடுக்கிறீங்க. ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க அப்படியே லாஸ் போறோம்னு இந்த லெவலுக்கு கீழே போட்டீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சா ஆட்டோமேட்டிக்கா லாஸ் பண்ணுங்க. லாஸ் புக் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸ் இருக்காது. புரியுதுங்களா, இந்த லெவல் தெரியாம எடுத்தீங்கன்னா தான் பிளைண்டா இப்ப இங்க எடுக்கிறீங்க, இல்ல இங்க எடுக்கிறீங்க, எங்க எடுப்பீங்க, இங்க போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு தூரம் வரும்னு தெரியாது, மேல போனா எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது. உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் தெரியாம நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களால மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா, கான்பிடென்ட்டே இல்லாம சும்மா பிளைண்டா வந்து இன்னொருத்தர் கால் தராங்க, அவர் சொன்னாரு இவரு சொன்னாரு என்னோட மாஸ்டர் சொன்னாரு நான் ட்ரேட் எடுக்கிறேன், இல்ல நான் வந்து அவங்களோட பெய்ட் பண்ணி அவங்ககிட்ட கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. ஓகேங்களா, எதை எடுத்தாலும் சரி கொஞ்சம் கான்பிடென்ட்டா ஏன் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு எடுங்க. ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. இல்லைங்களா, அதை மைண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நம்புறேன். இந்த வீடியோ இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம். வெற்றியை வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.